ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவர். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமான வார்த்தையாக இருக்கிறது. போதுமானதிலும் அதிகமான காரியங்களை நம்மளுக்கு தருகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு புரியாத காரியங்களை புரிய வைக்கும். மார்க் 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கிறோம். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. புரியலைன்னா பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் படிக்கிறோம், அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு சொன்ன வார்த்தையை சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியல. இயேசு என்ன சொல்கிறாருன்றது அவங்களால கிரகிக்க முடியல, அறிந்து கொள்ள முடியல. பாருங்கள், இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக அதிசயங்களை செய்கிறார், நிறைய பேர்த்த சுகமாக்குகிறார், எல்லோரையும் குணமாக்குகிறார், இப்படிலாம் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் சீஷர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள், ஆண்டவரை உயர்த்தினார்கள். இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அவங்களே சாட்சிகளாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி, அவருடைய சிலுவையின் பாடுகளை பற்றி அவங்க இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையை அவங்களால புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. இவ்வளோ நல்ல அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து, எல்லாரையும் குணமாக்குகிறவர், எல்லோரையும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்கிறவர், இவர் ஏன் மரிக்கணும், இவர் ஏன் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் வார்த்தைகளை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் இப்பொழுது தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்ற போது சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இயேசுவினுடைய ஒரு மரணம் ஒரு நல்ல செயலாக நன்மையாக மாறும் அப்படின்றத அவங்களால யோசிக்க முடியல, அறிந்து கொள்ள முடியல. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எதற்காக இந்த காரியங்கள் நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அறிதல் புரிதல் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். ரொம்ப கவலையாக இருக்கும், சோர்ந்து போயிருப்போம், பலவீனமாக இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற காரியங்கள் உங்களால் அறிய முடியல, புரிய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்மைக்காக, சிறந்த திட்டத்திற்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நன்மைக்காக தான் நடக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள இன்றைக்கு இந்த வசனம் நம்மளுக்கு உதவி செய்யும். நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றையும் இயேசுவின் வார்த்தை மேலே வச்சு, அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அந்த வார்த்தைக்குள்ள நன்மைகள் அடங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள்.